ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. அவ ஒரு ஆக்ட்ரஸ், பட் ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ்லாம் இல்ல, சைடு ஆக்ட்ரஸ் மாதிரி தான். அவ ஒரு ஆக்ட்ரஸ்னே யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயினிக்கு அவளுடைய பாட்டி மெடிக்கல் செலவுக்காகவும் அவங்க பாட்டியோடைய சொந்த வீடு அடமானத்துல இருக்கு, அதை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. சோ இதுக்கெல்லாம் அவளுக்கு பணம் தேவைப்படுது. அதனால ஒரு ஆடிஷன்ல அவளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோவுடைய டைய கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக ஹீரோ ஃபேமிலிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவளும் நம்ம ஹீரோவை தேடி அந்த பப்புக்கு ரெட் ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா அழகா நடந்து வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. சரி ஓகே, வந்ததும் வந்தாச்சு, அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு அவளும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்க அந்த நேரம் ஒரு பக்கி பைபிள அவளை இடிச்சிடுறா. இவளும் அப்படியே கீழே விழ போறா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ, இவர் பேர் வஜி, தாங்கி பிடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஜி சொல்றாரு, நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உன்னை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது, சும்மா சொல்லக்கூடாது, ஆளுதான் பார்க்க ஒல்லியா இருக்கீங்க, ஆனா செம்ம வெயிட், ஃபர்ஸ்ட் உங்களோட வெயிட்ட கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட இவளும் கோவமா, மூஞ்சி பாரு என்ன போய் வெயிட்டா இருக்காருன்னு சொல்றாருன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு போறான். அப்புறம் சடனா, அச்சிச்சோ நம்ம இப்ப கோவப்படக்கூடாது, இப்போ நமக்கு வேண்டியது பணம், அதுக்கான வேலையை தான் பார்க்கணும், இந்த டாஸ்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சு மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து, நீங்க தானே ஜி அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாதான்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேட்பான். இவளும் நான் தான் கீஷானியு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரவான்னு கேட்பா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேக்குறான், உங்க நேம் நிஜமாவே கீஷானியவா? உங்களுக்கும் மிஸ்டர் கீக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினியும் அவங்க என்னோட தாத்தா தான் சொல்ல, ஆக்சுவலி மிஸ்டர் கீ அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவர் பேத்தி பேரை வச்சுதான் நம்ம ஹீரோ கிட்ட நடிக்க வந்திருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவு அழகான பேத்தி இருக்கிறதா நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல, ஐயோ எப்படி பார்த்திருக்க முடியும், நான் தான் சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டேனேன்னு சொல்ல, அப்படியா, ஆனா நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன்னு ஹீரோவும் சொல்ல, அதுக்கு இவளும் என்னங்க இப்ப அதுவா முக்கியம், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பேசி என்ன ஆக போகுது, அதான் நான் வந்துட்டேன்ல, இந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் உங்க டைய கழட்டி கொடுங்க, மத்தத நான் பொறுமையா சொல்லி தரேன்னு சொல்ல, ஹீரோவும் டைய கழட்ட போறான். அந்த டைம் மறுபடியும் என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமாவே நீங்க கீஷானு தானா அப்படின்னு கேட்க, இவளும் அட ஆமாப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அவளை பார்த்து, நீங்க ஏன் அடுத்தவங்க மாதிரி நடிக்கணும், கீஷன் கேரக்டரே வேற, அவகிட்ட இருக்கிற குணமே உங்ககிட்ட இல்லன்னு சொல்ல, அதுக்கு இவளும் திருன்னு முழிச்சிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா ஹீரோ அவ கைய டைட்டா பிடிச்சுக்கிட்டு, நீ கீஷான் இல்ல, உன்னோட ஆக்டிங்க இன்னும் பெட்டரா பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு இவ கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கைய நறுக்குன்னு கடிச்சு விட்டுறான். இப்ப ஹீரோ கோவம் வந்து அவளை ஒண்ணுமே பண்ணாம நடந்து போறான். இவளும் அவன் பின்னாடியே போய் அவன் கிட்ட, நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான், எனக்கு ஒரு ஆடிஷன் இருந்துச்சு, அதுல உங்க டைய கொண்டு போய் கொடுத்தா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், சோ உங்க டைய தாங்க, நான் வேணும்னா வர அமௌண்ட்ல ஒரு பர்சன்டேஜ் தரேன்னு சொல்ல, ஹீரோ அப்படியே அவளே பாத்துட்டு இருக்கா. இவன் நம்ம கிட்ட இன்னும் எதிர்பார்க்கறான் போல அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லயே சொல்லிட்டு, ப்ளீஸ்ங்க கழட்டி தாங்க, நம்ம வர அமௌண்ட்ல 50-50 கூட பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ அமௌண்ட் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அதெல்லாம் உங்க ப்ராப்ளம் சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவ மைண்டுக்குள்ள இப்ப பாட்டியோட மெடிக்கல் செலவுக்கு என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல் பில்லு கூட இன்னும் கொடுக்காம தான் இருக்கும், நாளைக்கு கண்டிப்பா பே பண்றேன்னு சொல்லி வந்தனே, இப்போ என்ன பண்றதுன்னு பாட்டிய பத்தி நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பாட்டியோட வீடு எப்படி அடமானம் போச்சுன்னா, இங்க ஒருத்தன் ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு வந்து டீல் பேசிட்டு இருக்கான்ல, இவன் யாருன்னா நம்ம ஹீரோயினியோடைய பாய் ஃப்ரெண்டு தான், அவன் பேரு சிபு, அவன் தான் நம்ம ஹீரோயினோடைய பாட்டி வீட்டை வச்சு லோன் வாங்கியிருக்கான். சரி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல மழை வேற வருது. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ ஒரு கொடையை பிடிச்சிட்டு வந்து, எங்க இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு, மத்த டீடைல்ஸ்லாம் என்னுடைய அசிஸ்டன்ட் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு இவன் சொல்றான். இப்போ இவளுக்கும் ஒண்ணுமே புரியல, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோ இங்க பாருமா, இப்போ உனக்கு காசு வேணுமா
வேணுமா வேண்டாமான்னு கேட்க இவளுக்கும் இப்போ வேற வழி இல்ல. சோ அந்த காசு வாங்கிக்கிறா. அப்புறம் ஹீரோ நீ கீஷனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம நல்லா தெரிஞ்சுட்டு வான்னு சொல்ல இவளும் ஓகே சொல்லிடுறான். அப்ப ஹீரோவும் கொடைய அவகிட்டயே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்போ நெக்ஸ்ட் டே சூப்பரா டெக்கரேட் பண்ண ஒரு பார்ட்டி ஹால காட்டுவாங்க. அங்க ஒரு தாத்தா காட்டுறாங்க. அது யாருன்னா கிஷனுவா வேஷம் போட போறாள அவளுடைய தாத்தா தான் அவரு. இவரு இப்ப என்ன சொல்ல போறாருன்னா என்னோட பேத்திய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவளை நான் இப்பவே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போறேன்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு. அப்ப அந்த டைம் நம்ம ஹீரோயினி அப்படியே பாபி கேல் மாதிரி செம்ம அழகா கியூட்டா நடந்து வர எல்லோரும் அப்படியே வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவும் அப்படியே பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளேயே என்னுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே நடந்து வர ஹீரோ கிட்ட போனதும் இவ தெரியாம வளர்க்கறாளா இல்ல ஹீரோவை பார்த்தாவே இவ காலு ஸ்லிப் ஆகுதானே தெரியல. கீழே விழ போக கரெக்டா ஹீரோ அவளை பிடிச்சுக்கிறான். இந்த போஸ் இவங்க எல்லாம் பார்க்க தாத்தாக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஆனா அதுல இந்த கேமராமேன் அதான் சிபு நம்ம ஹீரோயினியோடைய பாய் ஃப்ரெண்ட். சோ அவனுக்கு மட்டும் பிடிக்கல. டென்ஷன்ல இருக்க இவளும் ஹீரோ கைய பிடிச்சிட்டு தாத்தா கிட்ட போக தாத்தாவும் ரொம்பவே ஹாப்பியா என்னுடைய பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா. சோ சின்ன வயசுல முடிவு பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ண போறோம். எனக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு. சோ சீக்கிரமா இவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கைய பிடிச்சு வைக்க இப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திருன்னு முடிச்சிட்டே தாத்தாவை பாக்குறா. இவரும் என்ன ஆச்சுமான்னு கேட்க ஹீரோ அதுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, அவ சர்ப்ரைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்போ தாத்தா நெக்ஸ்ட் மந்தே மேரேஜ் பண்ணணும்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால இப்போ ஹீரோவை தனியா கூப்பிட்டுட்டு வந்து என்னங்க அந்த தாத்தா இப்படி எல்லாம் சொல்றாரு, நீங்களும் சமாளிக்கிறீங்க, என்ன பேத்திய தானே நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னு திட்டி விடுறா. அதுக்கு இவனும் இங்க பாரு இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், உன்னுடைய வேலை என்ன, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்றான். இவன் அதெல்லாம் என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போக அந்த இடத்துல சிபு நிக்கிறான். ஹீரோயினிய கூப்பிட்டு இப்ப நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த ஆக்டிங்க நீ விட்டுறாத, அப்படி நீ விட்டா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த மாதிரி நான் போட்டோஸ் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோயினிய பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோ அங்க வந்து எங்க என்னுடைய ஃபியான்சி போட்டோவை எனக்கும் காட்டுன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இதையே நீ என்கிட்ட சேல்ஸ் பண்ண கூடாது, நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன், ஆனா இதெல்லாம் ஃபேக் போட்டோஸ் தானே அப்படின்னு கேட்டுட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட சிபு ஃபேக் தான், ஆனா இந்த மாதிரி நிறைய போட்டோ நான் வச்சிருக்கேன்னு ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா நம்ம ஹீரோ தான் தாத்தாக்கு பேத்தியா நடிக்க அப்புறம் எனக்கு ஒரு ஃபியான்சியாவும் நடிக்க ஒரு நல்ல பொண்ணா வேணும்னு அவனோட மேனேஜர் கிட்ட சொல்லிருக்கான். அந்த மேனேஜர் லூசு பையன் தான் சிபு கிட்ட சொல்லிருக்கான். சோ இவனும் பணத்துக்காக இவளையே அனுப்பி வச்சிருக்கான். இப்படிதான் இவ இங்க வந்து மாட்டிக்கிறா. இப்போ ஹீரோ மாசா ஒரு குரல் கொடுத்ததும் அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து சிபுவ அப்படியே அழகா தூக்கிட்டு போறாங்க. சோ இப்போ இவ்வளவு விஷயமும் ஹீரோயினுக்கு தெரியுது. அவ என்ன நினைச்சிட்டு வந்தா, ஃபர்ஸ்ட் டை எடுத்து கொடுத்தா அமௌண்ட் வரும், அப்புறம் ஹீரோ வந்து சொன்னதுனாலதான் பேத்திய தானே நடிக்கணும் நடிச்சிடலான்னு வந்திருக்கா. இப்போ கல்யாணம் வரைக்கும் போனதுனால இவ கோவப்பட்டு ஹீரோ கிட்ட என்னால அப்படிலாம் ஆக்ட் பண்ண முடியாது, வேணும்னா நீயே ஆக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப மேனேஜர் வந்து ஐயோ பாஸ் அவங்க போறாங்களே நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றான். அப்படி நம்ம ஹீரோயினியும் அவளுடைய பாட்டிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயினி சொல்றான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அங்க போனா அந்த ஹீரோ என்னடானா ரொம்ப பண்றான், அரகண்டா பிஹேவ் பண்றான், சோ நான் அது வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு இவ பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்க. பாட்டியும் ஆமா ஆமாமா நீ பண்ணது கரெக்ட் தான், உனக்கு பிடிக்கலன்னா நீ பண்ணாத அப்படின்னு பாட்டியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு இவ கேட்க அதுக்கு பாட்டியும் இல்லம்மா நான் முதல் வீட்டுக்கு போகணும், அங்க போய் என்னுடைய பூச்செடியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் உங்க பூச்செடியெல்லாம் கொன்ற மாட்டேன், நல்லதான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த சிபு அவங்க பாட்டி வீட்டை வச்சு தானே லோன் வாங்கியிருக்கான். சோ இஎம்ஐ கட்டுங்க, ஒழுங்கா இஎம்ஐ கட்டலன்னா அந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு பேங்க்காரனுங்க சொல்றானுங்க. இவளுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவகிட்ட காசும் இல்ல, வந்த ஒரு வேலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்தோட சிபு வீட்டுக்கு வந்து என்னடா நீ என்னோட பாட்டி வீட்டை வச்சு லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கூட கட்டாம இருக்க, ஒழுங்கா இஎம்ஐ கட்டுன்னு சொல்ல அதுக்கு இவனும் நீயே பாக்குறல்ல என்கிட்ட காசு எல்லாம் இல்ல, என்ன பண்ண
சொல்ற அப்படின்னு கேட்க இவளும் செம்ம கோவத்துல அவனை திட்ட அதுக்கு சிபு கேட்பான், என்ன இப்போ அந்த ஜி தான் உனக்கு பெரிய ஆளா போயிட்டானா, அவன் கூட தான் இப்ப நீ டேட்டிங் பண்றியா அப்படின்னு கண்ணா பின்னு கேட்டுட்டு நீ என்ன மட்டும் தொடவே விட மாட்டேன்ற அப்படின்னு இவனும் திட்டிட்டு இருக்க. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு செம கோவம் வந்து கண்ணா பின்னு திட்டி விடுறான். சிபு கடுப்பாகி இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது, வா நான் கூல் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த டைம் கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவளை அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். அப்புறம் ஹீரோயினி அழுதுட்டே இருக்க ஹீரோவும் கர்ஷிஃப் எல்லாம் கொடுத்துட்டு அவளை சமாதானம் பண்றான். இப்போ ஹீரோயினிக்கு மனசு மாறிடுது, ஏன்னா அவளோட மானத்தை காப்பாத்தி சேஃப்டியா கூப்பிட்டு வந்திருக்கான். சோ இப்போ ஹீரோ கிட்ட பேத்திய நடிக்க ஓகே சொல்லிடுவா. இப்போ ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஹீரோயினி தான் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் சொல்றான். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, நான் 1 மந்த் தான் பேத்தியா நடிப்பேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, தாத்தா ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னோட பேருக்கு மாத்திர வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும், அதெல்லாம் 1 மந்த்ல முடிய பாசிபிளே இல்ல. சோ ஒரு 3 மந்தாவது ஆகும், நீ அது வரைக்கும் நடிச்சுதான் ஆகணும்னு இவனும் சொல்ல அதுக்கு ஹீரோயினி ஓகே சொல்லிட்டு, அப்பனா நீங்க என்ன டச் பண்ணலாம் கூடாது, அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ என்ன சொல்ற, இங்க பாரு நீ கான்ட்ராக்ட் போட்டுதான் நடிக்க ஓகே சொல்லிருக்க, சோ தாத்தா முன்னாடி கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன் வரலாம், அதுக்காக என்ன பண்ண சொல்ற. அதுக்கு இவளும் அப்பனா ஓகே, என் கையை வேணா பிடிச்சுக்கலாம், கையில வேணும்னா இப்படி கிஸ் கொடுத்துக்கலான்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுவா. ஹீரோ அதுக்கு கடுப்பாகி இங்க பாரு நீ ஒரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க போற, அவ்வளவுதான், உனக்கான அமௌண்ட் மட்டும் என்னன்னு சொல்லுன்னு கேட்க அதுக்கு இவளும் ஆமா நான் ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஆனா பேட் கேர்ள், அதனால என்கிட்ட நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் நீ ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காத, உன்னோட ஆக்டிங் லெவல இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு நேரா தாத்தா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். அங்க தாத்தாவோட இன்னொரு பேத்தி தான் இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு, ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறா. ஹீரோ கிட்ட வந்து திரும்பவும் வந்துட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சு கூப்பிட்டு போற. அப்ப ஹீரோயினி கொஞ்சம் ஜலஸ் ஆகி ஏய் நான் தான் கிஷன், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. இவ அதுக்கெல்லாம் பதிலே எதுவும் சொல்லாம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போக இவளும் பின்னாடியே போறா. அப்போ தாத்தா கிட்ட இவ சொல்றா, தாத்தா நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. இதுல ஹீரோயினி கொஞ்சம் கடுப்பாகி ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற டிஷ் எனக்கு ஊட்டி விடுங்கன்னு கொஞ்சம் பேசுறா. ஹீரோவும் ஒண்ணும் புரியாம என்னடா இவ 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறாளே, எது எப்படியோ தாத்தா நம்பினா போதும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. அந்த நேரம் கரெக்டா தாத்தா கிட்ட இவ சொல்றா, வயசுலயே இவ தொலைஞ்சு போயிட்டா, இவதான் கீஷான்னு நம்ம எப்படி நம்புறது தாத்தா, நான் சின்ன வயசுல ஒரு அடையாளத்தை வச்சிருக்கேன், அது இருக்குதான்னு பாக்கலான்னு சொல்ல ஹீரோக்கு இப்ப பதட்டம் ஆயிடுது, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஏதோ பேசி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போக இவளும் விடாம கத்திட்டே இருக்கா. அப்போ ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோ கைய பிடிச்சுக்கிட்டே நிக்கிறா. ஹீரோ ஏய் வாடி ஒழுங்கா இங்க இருந்து போயிடலாம், அவ வந்து பார்த்தா நீ மாட்டிக்குவேன்னு சொல்ல அதுக்குள்ள அவளும் வந்து அவ ட்ரெஸ் பிடிச்சு இழுத்து பார்க்க அந்த தெலும்பு இருக்கு. இப்ப ஹீரோக்கு அது ஒரு பெரிய ட்விஸ்ட். அவன் அப்படியே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க. ஹீரோயினி பாருங்க தாத்தா இவ ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றானே தெரியல, சின்ன வயசுல இருந்தே இவ இப்படிதான், என் மேல அவளுக்கு என்ன கோவம்னு சொல்லி பாவமா பேச தாத்தாவும் கோவம் வந்து அந்த பொண்ணு போட்டு செம்மையா திட்டி விடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினி கைய பிடிச்சிட்டு கூப்பிட்டு போக இவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப இவன் நல்லா பல்ப் வாங்கின கோவத்திலேயே வெளியே வர அங்க இந்த சிப்பு நானும் உன்ன மாதிரிதான் நிறைய பல்ப் வாங்கிட்டேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்கலான்னு சொல்லி ஜோடி சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினி ஹீரோ கிட்ட என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, நீயே ஷாக்கிங்கா பார்த்தல, சோ எனக்கு பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் என்னால முடியாது, அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவான். ஹீரோயினி கடுப்பாகி போது நிறுத்துன்னு ஒழுங்கா போய் வந்த வேலையை பாருன்னு சொல்றான். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் அந்த பொட்டிக்கு வந்திருக்காங்க. சோ இப்ப தாத்தா சொல்றாரு போமா உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயினியும் ரொம்ப அழகா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோ அப்படியே வாய பொழந்து பாத்துட்டு இருக்கான். ஐயோ இவ வர வர ரொம்ப அழகாயிட்டே போறான்னு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. தாத்தா என்னோட பேத்திக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா தான் இருக்கும்னு சொல்ல அப்போ ஹீரோயினி தாத்தா எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்லிப்பரை மட்டும் போட்டு விட சொல்லுங்களேன்னு சொல்ல தாத்தாவும் போப்பா உன்னுடைய ஃபியான்சிக்கு ஸ்லிப்பர் போட்டு விடணுமா போய் போட்டு விடுன்னு சொல்றாரு. இவனும் அவளுக்கு ஸ்லிப்பர் போட்டு விடுறா. அப்போ ஹீரோயினி மைண்ட் வைஸ்ல எனக்காடா பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப பாத்தியா என்னுடைய காலையே பிடிக்க வச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஹீரோவும்
எலிக்கு ஒரு காலம் வந்தா புலிக்கும் ஒரு காலம் வராதா என்ன? நான் உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு இவனும் மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.